வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அடக்கமுடைமை அதிகாரம் குறள் எண் 7. யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. யா காவார் ஆயினும், யா ஒரு மனுஷன் எதனை காக்காவிட்டாலும். வள்ளுவர் ஐம்புலன்களையும் அடக்க சொன்னார். வாய், செவி, கண், மூக்கு, மெய். இதில் இந்த ஐம்புலன்களில் எதை அடக்கி காக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாக்கு ஒன்றையாவது அடக்கி காத்தல் வேண்டும். யாகாவார் ஆயினும் நா காக்க, நீங்கள் எதை அடக்கி காக்கலான்னு பரவாயில்ல, நாக்கை மட்டுமாவது அடக்கி காத்தல் வேண்டும். ஏன் நாவை அடக்க சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னா, நாக்கு சுவையை உணர்வதற்கான உறுப்பு மட்டும் இல்லை, பேசுவதற்கான உறுப்பும். நம்முடைய உடல் உறுப்புகளில் நாக்கு பேசுவதற்கான உறுப்பு. அப்போது இந்த நாவால் நல்ல சுவையை சுவைத்து சாப்பிட்றது போல், நல்ல சுவை இருக்கக்கூடிய உணவை சுவைத்து சாப்பிடுவதை போல் சுவையான சொற்களை பேசணும். பேசக்கூடிய சொற்களில் ஒழுங்கு இருக்கணும். கேட்பவர்களுக்கு அது சுவையை தர. சுவை அப்படின்னா இனிக்கிற மாதிரி பேசணும் அப்படிங்கிறது இல்லை. நல்ல வார்த்தைகளை, மற்றவர் மனதிற்கு துன்பம் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுதல் கூடாது. ஏன்னா நாவை ஒன்றையாவது அடக்கி காத்தல். நாக்கு, அதாவது நரம்பில்லாத நாக்கு பல பக்கமும் பேசும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஏதாவது வார்த்தைகளை பேசும்போது விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு, நம்ம சொன்ன அந்த வார்த்தை எதிரியனுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம். அப்போது நாக்கை அடக்கி காக்கவில்லை என்று சொன்னால், பேசும்போது சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பப்பட நேரும். அதாவது ஏதோ பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே போனோம் அப்படின்னா, நாம் பேசக்கூடிய சொற்கள் பிறர் மனதை புண்படுத்துவதாக இருந்தால் நம்ம சொற்குற்றத்தில் அகப்பட்டு வருந்த நேரிடும். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், ஐம்புலன்களில் எதை அடக்கி காக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் ஒன்றையாவது அடக்கி காத்தல் வேண்டும். இல்லை என்றால் பேசும்போது சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பப்பட நேரிடும். குறளின் பொருள்: காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நான் ஒன்றையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். மீண்டும் குறள்: யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.